ஆனால் இந்த சப்தகன்னியர் வழிபாடு இதெல்லாம் ஒரு மஸ்டாகவே சொல்லியிருக்கு, கண்டிப்பாக அதெல்லாம் செய்யணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஆனால் அவங்க குல வழிபாடு படி பண்ணிட்டு வரதா நல்லது. இதில் குழப்பங்கள் வரவங்களுக்கு இது ஒரு சரியான விளக்கமாக இருக்க முடியும். அது கோபம் இருக்க இடத்துல நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா, அந்த கோபம் குறைந்து சாந்தமான நிலை, குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் இல்லாமல், சண்டைகள் இல்லாமல், அக்கம் பக்கத்தாரோட சண்டைகள் இல்லாமல். வணக்கம் நேயர்களே, திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி பார்க்க போகிறது சப்த கன்னியர் வழிபாடு. இந்த சப்த கன்னியர்கள் நிறைய குடும்பங்களுக்கு குலதெய்வமாக இருக்கிறது. அவங்க சில முறைகளில் அந்த சப்த கன்னியரை வழிபடுகிறார்கள். நிறைய கோயிலில் சப்த கன்னியர்கள் இருக்கும். அப்படியே போகிற போக்கில் அப்படியே லைட்டாக கும்பிட்டு போயிடுவாங்க எல்லாருமே. ஆனால் அதுக்குள்ளே நிறைய ரகசியங்கள், நிறைய விஷயங்கள் அதில் அடங்கி இருக்குது. இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஆழமான ரகசியங்களுக்கு போகிறோமோ இல்லையோ தெரியாது. நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். என்னை பொறுத்தவரைக்கும் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியாது. இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, அடிப்படையாக அந்த சப்த கன்னியர் தோன்றிய வரலாறு அதில் இருக்குது. இப்போ பேச போகிறது அதை லைட்டாக மேலோட்டமாக சொல்லுவோம். அடுத்தது அது வழிபாட்டு முறைகள், எதற்காக என்னென்ன பர்பஸ்க்காக என்னென்ன சுவாமி அதில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் ஓரளவுக்கு நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி பார்ப்போம். மூல நூல்கள்லேருந்து எடுத்திருக்கோம். இதில் ஒரே ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, என்னென்ன சுவாமிக்கு என்னென்ன வச்சு வழிபடலாம், எங்கள் சப்த கன்னியரில் என்னென்ன சுவாமிக்கு என்னென்ன வச்சு வழிபடலாம், இது பெரும்பாலும் எதுலேயுமே இருக்காது. இது ஒரு ஓலை சுவடியிலேருந்து எடுத்தோம் ஆக்சுவலாக. இப்போ எல்லாம் அதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியுமான்னு தெரில. நான் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய ஓலை சுவடிகள் தேடி தேடி கலெக்ட் பண்ண ரொம்ப சிரமப்பட்டு அதெல்லாம் தொகுத்தேன். ஸோ அதிலேருந்து நிறையா விஷயங்கள் எடுத்து தான் இன்றைக்கி சில பூஜைகளுக்கு, சில பிரயோகங்களுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நல்ல பலன் தரத்தக்கது அது ஆக்சுவலாக. ஏன்னா மூலிகையெல்லாம் சாபநிவர்த்தி பண்ணாமல் எடுக்கக்கூடாதுன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதம், நாட்கள், பஞ்சபட்சி கிடைக்காத போது என்ன செய்யணும் அப்படிங்கிற அடிப்படை எல்லாமே அதிலேருந்து எடுத்திருக்கோம் நிறையா. இதில் நிறைவுங்கிறது எதுவுமே இல்லை, இன்னும் தேடிக்கிட்டே இருக்கலாம் வேணும்னா. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டு தவறாக மக்களை சென்றடைகிறதுங்க தான் உண்மை. சரி, இப்போ இந்த சப்த கன்னிகை வழிபாடு அப்படிங்கிற சப்த மாதா, சப்த கன்னியர் ரெண்டுமே ஒன்று தான், அதில் எதுவும் பெரிய மாற்றம் இல்லை. பட் இதில் நாட்டார் வழிபாடுன்னு ஒன்று தனியாக இருக்குது. அதையும் இதில் பார்த்துடலாம். கொஞ்சம் பெரிய பதிவாக தான் இருக்கும், பொறுமையாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். முடிஞ்சால் அது 2 பகுதியாக கூட போட ட்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த சப்த கன்னியருங்க பராசக்தியிலிருந்து தோன்றிய வழிபாடு தான். பாலா உபாசகர்களுக்கு தெரியும், திரிபுர பாலா, திரிபுர சுந்தரி சிவனுடைய மடியில் தான் அமர்ந்திருப்பாள். ஸோ மற்றது எல்லாமே அத்தனையுமே பராசக்தியோட அம்சம்தான் பார்த்திங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே தான் பாலா வருவா, அதுக்குள்ளே தான் சிவனுடைய சக்தியான குண்டலினி சக்தி தான் பாலா. இது மாதிரி நிறையா விஷயம் இருந்தாலும் இந்த பராசக்தியோட அம்சம்தான் இந்த சப்த கன்னியர்ங்கிறது. இதில் பார்த்திங்கன்னா முதல்ல குமார சம்பவம், காளிதாசருடைய குமார சம்பவம். அடுத்த ஸ்ரீ விஷ்ணு புராணம், அப்புறம் விஷ்ணு தர்மோத்தர புராணம். இந்த விஷ்ணு தர்மோத்தர புராணத்தில் தான் நாட்டார் வழிபாடுங்கிறதே இருக்குது ஆக்சுவலாக. இப்போ இதுலேருந்து தொகுக்கப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையா நூல்களில் இருந்தாலும் மொத்தமாக தொகுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த பராசக்தி சும்ப நிசும்பன்கிற அரக்கர்களை அழிக்கும்போது அவள் உடலிலிருந்து பராசக்தி ராஜேஸ்வரி மகேஸ்வரியை தோற்றுவித்து மகேஸ்வரிட்டேருந்து வந்ததுன்னு ஒரு புராண வரலாறு சொல்லுது. அதுலேருந்து வரக்கூடிய இரத்த துளிகளில் தான் இந்த 7 துளிகள் சப்த கன்னிகளாக வந்ததாக உறுதிருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, சண்டமுண்ட அரக்கர்கள் இவர்களை அழிக்கிறதுக்காக மகிஷாசுர வதம் அப்படிங்கிறதுல மகிஷாசுர வர்தினி அப்படிங்கிற ஒரு குறிப்பு அதில் இருக்குது. அவளோட இதுலேருந்து 7 கன்னிமார்களை அவள் தோற்றுவித்ததாகவும், அந்த 7 கன்னிமார்கள் தான் இவர்களுக்கு துணையாக சிவபெருமான் அந்த இடத்துல சிவபெருமான் கணபதியையும் வீரபத்ரரையும் இவர்களுக்கு வழிகாட்டுதல்களாக, அதாவது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக அவர்களை அமர வைத்ததாகவும் ஒரு கருத்து இருக்குது. இதெல்லாம் புராணத்தில் அவருடைய கருத்துக்கள். இதில் இந்த 7 சப்த கன்னிகள் எது அப்படின்னா, பிரம்மாவிலிருந்து தோன்றிய பிரம்மி, இந்திரனிலிருந்து தோன்றிய இந்திராணி, மகேசனில் தோன்றிய மகேஸ்வரி, முருகப்பெருமானுடைய அருளினாலே தோன்றியவர் கௌமார வழிபாடுன்னே ஒன்று இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியும். அடுத்து நாராயணன்லேருந்து தோன்றியது வைஷ்ணவி, வராகரிலிருந்து தோன்றியது வராகி, யமனிலிருந்து தோன்றியது சாமுண்டின்னு ஒரு கருத்தும், ருத்ரலிருந்து தோன்றியது சாமுண்டிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது.
ஸோ வந்து 7 பேர் மொத்தம். பிரம்மி, இந்திராணி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, சாமுண்டி. இந்த 7 பேர் தான் சப்த கன்னிகைகள். இவர்களை வந்து வழிபடக்கூடிய முறைகள் வந்து ஒவ்வொரு குலதெய்வமாக வழிபடக்கூடியவங்க அவங்களுக்கும் முறைகள் வச்சுருப்பாங்க. அந்த முறைகளை எதையுமே மாற்றாதீங்க. ஏன்னா இந்த பதிவை பார்த்துட்டு ஏதாவது மாற்றி செய்யணுமாக்கும்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு இவர்கள் குலதெய்வமாக அமைந்தது. அதுக்காக எங்களுக்கெல்லாம் அந்த அதிர்ஷ்டம்லாம் நினைக்க வேண்டாம். யார் வேணாலும் இந்த இவங்களை வழிபடலாம். இவங்களுக்கு வந்து வழிபாட்டு முறைகளை முறையாக பண்ணால் மிகப்பெரிய நன்மைகள் அடையலாம். யார் வேண்டாலும் வழிபடலாம் அந்த வழிபாட்டு முறைகளை பயன்படுத்தி. ஒரு பெரிய விஷயம் அது ஆக்சுவலாக. இதோட வரலாறையும் அதில் நடந்த சம்பவங்களையும் பார்த்தோம்னா நமக்கே அப்படி புல் அரிக்குது. ஸோ இவ்வளோ வழிபாட்டு முறைகள் இருக்குமா, இவ்வளோ பவரா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எவ்வளோ தெய்வங்கள் அதில் வந்துடுது, 7 விதமாக வருது பாருங்கள். இப்போ இதில் வந்து ஒரு சில இல்லாத, அதாவது இந்த புராணங்களில் இல்லாமல் சில ஓலை சுவடிகளில் இருந்தது இன்னதுக்கு என்னென்ன வழிபாடுன்னு. அதையும் தொகுத்து எடுக்கும்போது ஒரு அருமையான ஒரு லிஸ்ட் வந்தது வச்சுக்கோங்க. லிஸ்ட்டுன்னு வச்சுப்போம், லிஸ்ட்டு வந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மி வந்து கல்விக்காக, கல்வி, மறதி இருக்கவங்க பிரம்மியோட வழிபாடு. கல்வி, மறதி, போட்டிகளில் ஜெயிக்கிறதுக்காக. இப்போ செஸ் விளையாடுறாங்க, கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம் போட்டிகளில் ஜெயிக்க. அப்புறம் ஒரு ப்ரமோஷன், எக்ஸாம் எழுதுகிறாங்க, இவங்களுக்கெல்லாம் பிரம்மி வழிபாடும். அடுத்தது வந்து கோபம் இருக்க இடத்துல நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா, அந்த கோபம் குறைந்து சாந்தமான நிலை, குடும்பத்துக்குள்ளே சச்சரவுகள் இல்லாமல், அக்கம் பக்கத்தாரோட சண்டைகள் இல்லாமல், அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டைகள் இல்லாமல், சகோதரிகளுக்குள்ளே சண்டை இல்லாமல், மாமன் மருமகன் சண்டைகள் இல்லாமல், கணவன் மனைவியோட சண்டை இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து மகேஸ்வரி ஆகும். குழந்தை பாக்கியத்திற்காக கௌமாரி அப்படின்னு சொல்லிட்டு முருகன் சம்பந்தப்பட்ட வழிபாடாகவும் கௌமாரியாகவும். அப்புறம் வந்து செல்வம், ஆபரணம், சொத்து சுகங்கள், அப்புறம் வந்து ஆடை ஆபரண சேர்க்கைகள், அப்புறம் வந்து பொருளாதார வளர்ச்சி, தொழில், இதற்காக நாராயண பெருமானிடமிருந்து தோன்றிய வைஷ்ணவியாகவும். அடுத்தது தீய சக்திகள், பில்லி, சூனியம், பெரும்பகைகள்னு வருதில்லை, அது மாதிரி தீய சக்திகள், எதிரிகள், பகை, இதிலேருந்து மீண்டு வர்றதுக்காக வராகி வழிபாடும். நல்ல வாழ்க்கை துணை, கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவன், குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவு இல்லாமல் நல்ல வாழ்க்கை துணை அமைந்த பிறகு அவர்கள் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்வதற்காக இந்திராணியையும். அப்புறம் உடல் உபாதைகள், நோய்கள், அது இப்போ கடுமையான நோய்கள் போகிறதுக்காக சாமுண்டியோட வழிபாடு. இந்த சாமுண்டியோட இதுக்கு வந்து ஒரு இடத்துல யமன்னும் ஒரு இடத்துல ருத்ரன்னும் இருக்குது. எல்லாம் ஒன்று தானே, ருத்ர பூமிங்கிறது வந்து இது தானே. அதனால் வந்து சாமுண்டியோட வழிபாடாகவும். இதில் வந்து என்னென்னா எல்லா விதமான செல்வங்களையும் பெற எல்லா விதமான இந்த 6 தெய்வங்களுடைய முழுமையான பலனை கிடைக்கிறது சாமுண்டி வழிபாடுன்னு சொல்லியிருக்கிறதுல. ஸோ இந்த வழிபாடுகள் இதெல்லாம் அடிப்படையில் இருக்குது எல்லாமே. பொதுவாக வந்து இந்த இடத்துல வழிபடக்கூடிய முறை வந்து நம்ம தொகுத்தது என்னென்னா 7 தேங்காய் ஆச்சுங்களா. இந்த இடத்துல 7 தேங்காயிலையும் தீபம் போடலாம், 7 சுவாமிக்கும் போடலாம். அடுத்தது 7 தேங்காயை உடச்சி வச்சு 7 சுவாமிக்கும், 7 3 21 வெத்தலை, இல்லைன்னா 7 5 35 வெத்தலை, ஒவ்வொரு சுவாமிக்கும் 5 5 வெத்தலை, கொட்டைப்பாக்கு, எலுமிச்சம்பழம், இது வந்து மஸ்ட்டு. இதை வச்சு அந்த சுவாமிக்கு வழிபாடு பண்ணுறது. இதில் அதிகபட்சமாக நம்ம தொகுத்த ஒரு விஷயம் என்னென்னா மாங்காய், முருங்கைக்காய், பாகற்காய், இளநீ, வாழைப்பூ, பிரண்டை, தேன். இந்த முருங்கைக்காயோட வல்லாரையும் சேருது. ஸோ அப்போ 8 விதமான பொருட்கள் வருது. அதில் வந்து 7 பொருட்கள் முக்கியமாகவும் கூட வந்து வல்லாரையும் சேருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இப்போ வந்து பிரம்மிக்கு வந்து முருங்கைக்காயும் வல்லாரையும் வச்சு வழிபட சொல்லியிருக்கு. அடுத்தது வந்து மகேஸ்வரிக்கு வந்து பிரண்டை எடுத்து எல்லாமே வந்து கொஞ்சம் கட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து முருங்கைக்காயை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிரம்மிக்கு வைக்கும்போது வல்லாரை வந்து இருக்கும் 2 3 இலையாவது அதில் கிள்ளி இருக்கணுமா, அந்த இலை வந்து இல்லைன்னா கட் பண்ணி இருக்கணுமா. அடுத்தது வந்து மகேஸ்வரிக்கு வந்து பிரண்டை, அதுவும் கட் பண்ணி இருக்கணுமா. நம்ம பழங்கள் வச்சு நைவேத்தியம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு கிள்ளி வைப்பாங்க, நகம்படாமல் சிலர் கிள்ளுவாங்க. சிலர் வந்து இந்த மாதுளம்பழத்தை கூட கொஞ்சம் கட் பண்ணி தான் வைப்பாங்க. பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல தேங்காயை உடச்சி வைக்கிற மாதிரி, நிறைய இடத்துல அப்படி கடனேன்னு முழுசாக வச்சு வழிபட்டு போகிறது இருக்குது.
பட் இங்கே வந்து அது குறிப்பிட்டு சொல்லியிருக்கு வைக்க சொல்லி. தேன் அது வந்து நீங்கள் ஓப்பனாக வைக்கலாம். யாருக்கு வைக்கணும்? வைஷ்ணவிக்கு வைக்கக்கூடியது தேன். வராகி வைக்கக்கூடியது பாகற்காய். ஏன்னா இந்த சண்டே சிச்சுரல் வந்து கசப்பு இல்லையா, அதுக்காக பாகற்காயை கொடுத்துருக்காங்க. இந்திராணிக்கு வைக்கக்கூடியது நல்ல வாழ்க்கைக்கு இளநி. ஒரு ஒரு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இளநி வந்து வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளை தீர்க்கக்கூடியது அடிப்படை உண்மை. அந்த நல்ல வந்து உணர்வு இருந்து, அதுக்கு நல்ல உணர்வுக்கு காரணமே வயிறு தான். வயிறு நல்லா இருந்தால், ரெண்டாவது மூளை வந்து வயிறு, அதை சாந்தப்படுத்துறதுக்கு பாருங்கள் இளநியை கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ருத்ரனுக்கு வந்து வாழைப்பூ சொல்லிட்டோமா. முருங்கை வல்லாரை 1, பிரண்டை 2, மாங்காய் 3, தேன் 4, பாவற்காய் 5, இளநி 6, வாழைப்பூ 7. வாழைப்பூ பாருங்கள் யமனுக்கு வச்சு அர்ச்சனை பண்ணுவாங்க. அடுத்தது சித்திரகுப்தருக்கு வச்சு அர்ச்சனை பண்ணுவாங்க. நம்ம நிறைய வாட்டி அதை சொல்லியிருக்கோம் கடந்த 15-20 ஆண்டுகளாக இறையருளால். ஸோ வாழைப்பூ வச்சு அர்ச்சனை பண்ணி இதெல்லாமே நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து பிரம்மிக்கு தனியாக மந்திரம் இருக்குது, மகேஸ்வரிக்கு தனியாக மந்திரம் இருக்குது, கௌமாரிக்கு தனியாக மந்திரம் இருக்குது, வராய்க்கு தனியாக மந்திரம் இருக்குது, இந்திராணிக்கு தனியாக இருக்குது, சாமுண்டிக்கு தனியாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் இந்த மந்திரங்கள் வந்து நிறைய பேருக்கு வாயிலே நுழையாது. சான்ஸ்கிரிட்லேயும் இருக்குது, கொஞ்சம் சில இது வந்து கொஞ்சம் கலந்தும் இருக்குது. பட் அந்த மந்திரங்கள் எல்லாம் பெரியொரு சமயத்தில் முடிஞ்சால் தொகுத்து வெளியிடுறோம். அது வந்து கண்டிப்பாக அந்த மந்திரங்களை சொல்லித்தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. அது பூசாரிகள் பூசை செய்யக்கூடியவர்களுக்கு உரியது. நீங்கள் என்ன செய்யலான்னா, ஓம் பிரம்மி நமக, ஓம் மகேஸ்வரி நமக, ஓம் கௌமாரி நமக, ஓம் வைஷ்ணவி நமக, ஓம் வராகி நமக, ஓம் இந்திராணி நமக, ஓம் சாமுண்டி நமகன்னு சொல்லலாம். இல்லை ஸ்ட்ரீம் சேர்த்துக்கலாம், க்ளீமும் சேர்த்துக்கலாம். சாமுண்டிக்கெலாம் க்ளீமே சேர்க்கலாம். ஓம் க்ளீம் சாமுண்டியை நமக, ஓம் க்ளீம் சாமுண்டியை நமக, ஓம் க்ளீம் சாமுண்டியை நமக. வராகிக்கும் ஓம் க்ளீம் வராகியை நமக, இந்திராணிக்கும் ஓம் க்ளீம் இந்திராணியை நமகன்னு சொல்லலாம். இந்திராணிக்கு மட்டும் ஸ்ட்ரீம் சேர்த்துக்கலாம். நான் சுருக்கமாக இருக்கிறது தான் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் இந்திராணியை நமக, ஓம் ஸ்ரீம் வைஷ்ணவியை நமக, ஓம் ஸ்ரீம் கௌமாரியை நமக, ஓம் ஸ்ரீம் மகேஸ்வரியை நமக, ஓம் ஸ்ரீம் பிரம்மியை நமக. இதெல்லாம் ஸ்ட்ரீம். சாமுண்டிக்கும் வராகிக்கு மட்டும் க்ளீம் சேர்த்துக்கலாம், ஓம் க்ளீம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இந்த ஜபம் பண்ணிக்கலாம். இதுவும் நூல்களில் உள்ளது தான். நானாக எதையும் கண்டுபிடிச்சி நானாக எதுவும் உருவாக்கலை. ஏன்னா நம்மளாக சொல்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் வழிபடுறதுக்கு முன்னாடி ஒரு நூலில் என்ன சொல்லியிருக்குன்னா, சுத்தமான தேன் எலுமிச்சை சாறு புழிஞ்சு அதை குடிக்க சொல்லியிருக்கு. ஏன்னா உணவுப் பொருளில் நிறைய பரிகாரங்கள் இருக்குது. அது மாதிரி இப்போ நம்ம சொல்கிறது பரிகாரம் இல்லை, வழிபாட்டு முறைகள் தான். ஸோ அதை எலுமிச்சம்பழ சாறை குடித்து அன்றைக்கி மற்ற உணவுகள் எதாவது எடுத்துகிட்டு போய் நீங்கள் வழிபடலாம். அது வந்து சுத்த சைவ வழிபாடு தான். 7மே ஒரு அற்புதமான கடவுள். இதுக்கு வந்து ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நைவேத்தியத்துக்காக இந்த மாங்காய் முருங்கைக்காய் வைக்கும்போது இந்த இடத்துல வந்து அதுக்கு நிறங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு நிறம் கொடுத்துருக்காங்க. அந்த நிறத்தில் வந்து நம்ம ஆடைகள் வாங்கி அணிவிக்கிறது, அதாவது வஸ்திரம் அப்படின்னு சொல்லணும்ல. வஸ்திரம் பார்த்திங்கன்னா பிரம்மிக்கு வந்து பச்சை, நல்ல பட்டு கூட சாத்தலாம். நல்ல பச்சை நிறமாக ஒரு கிளிப்பச்சை நிறமோ இல்லை அதிகமான ஒரு டார்க் பச்சையோ பிரம்மிக்கு. இந்திராணிக்கு வந்து பூ போட்ட துணி, பூ போட்ட கலர், நல்ல பளபளன்னு பூ போட்ட துணி வந்து வாங்கி இந்திராணிக்கு. ஏன்னா செல்வம் இல்லையா, அதாவது வந்து வாழ்க்கை இல்லையா, வாழ்க்கை துணை. மகேஸ்வரிக்கு வந்து சிவப்பு நிறம், நல்ல ஒரு மெரூனில், ஏன்னா சிவப்பு வந்து மகேஸ்வரிக்கு. கௌமாரிக்கு வந்து மஞ்சள். வைஷ்ணவிக்கு வந்து தங்க நிறம், அது செல்வத்தை குறிக்கக்கூடியது. வராய்க்கு வந்து நீலம், பகை அளிக்கக்கூடியது. சாமுண்டிக்கு வந்து கருப்பு நிறம். ஸோ இந்த மாதிரி சாமுண்டிக்கு வந்து கருப்புனா ரொம்ப டார்க் கருப்புனா இல்லை கரு நீளமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கருப்பே யூஸ் பண்ணலாங்கிறாங்க. இந்த மாதிரி 7 நிறங்கள் 7 நிறமான ஆடைகளை சாத்துறது ரொம்ப விசேஷம். இப்போ இந்த பூக்களில் வந்து நமக்கு ஒரு குழப்பம் வரும். என்னென்ன பூக்களை சாத்தலாம்? அது வந்து ஜென்ரலாக எல்லா பூவும் சாத்த சொல்கிறாங்க. மல்லிகைப்பூ, அப்புறம் வந்து தாழம்பூ அதில் வரல. அது என்ன இது காரணம்னு கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை இந்த அடிமுடி அறியாதன்னு ஒரு இது வரும் இல்லையா, அதனால தாழம்பூ சிவனுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல, அதனால வந்து இப்போ அதையும் யூஸ் பண்ணுறாங்க, அதனால கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து மல்லிகை, முல்லை, நல்ல வாசனாதி பூக்கள்ன்ட்டாங்க. அப்புறம் நீல குவளை மலர், அப்புறம் அல்லி, தாமரை, இந்த மாதிரி விஷயங்கள். இதில் நான் பார்த்தவர்களும் பார்த்திங்கன்னா தாமரை பூ வந்து வைஷ்ணவிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மல்லி வந்து உங்களுக்கு வந்து முல்லை வந்து பிரம்மிக்கும், மல்லி வந்து உங்களுக்கு இந்திராணிக்கும், அப்புறம் வந்து சம்மங்கி வந்து கௌமாரிக்கும், இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இந்த மஞ்சள் நிற சாமந்தி வந்து வைஷ்ணவிக்கு யூஸ் பண்ணுறதா ஒரு கருத்து இருக்குது. ஆனால் இந்த வாசனை பூக்கள் எல்லாமே வந்து பண்ணலாம், இல்லை சாமந்தி வந்து வாசனை பூ இல்லாமல் இருக்குது. இது எதுவுமே அதுக்கான முழு ஆதாரங்கள் இல்லை.
இருந்தாலும் நம்ம சில விஷயங்கள் நடைமுறையில் பார்க்குறத வச்சு தான் இப்போ நான் பூக்களை சொன்னேன். இதில் வந்து எங்கேயும் துளசி இதெல்லாம் வரல, அருகம்புல் துளசி இது எல்லாமே வரல. பொதுவாக வீரபத்திரர் வழிபாடு செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெற்றிலை மாலை, எலுமிச்சம்பழம் மாலை, அப்புறம் தாமரைப்பூ மாலை, சம்மங்கி மாலை, ரோஜா மாலை பயன்படுத்துவாங்க. மகா கணபதிக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவங்க 2 பேருமே அந்த கோயிலில் இருப்பாங்கன்னு ஒரு இது இருக்குது. நிறையா குளக்கரையில் பார்த்திங்கன்னா சப்த கன்னியர் வழிபாடுன்னு இருக்கும். சரி, இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ நாட்டார் வழிபாடை பற்றி ஸ்ரீ விஷ்ணு தர்மோத்தர புராணத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. ஆனால் இந்த நாட்டார் வழிபாடு என்ன தேவதைகளை வழிபட்டாங்க கிராமத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன மாதிரி தெய்வங்களை, அவங்க எப்படி சப்தகன்னியர் வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா, அது என்னென்ன தெய்வங்கள், அது ஒரு தனியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அவங்கன்னு ஒரு முறை வச்சுருக்காங்க, இப்படித்தான் வழிபடணும் ஒரு முறை வச்சுருக்காங்க. அந்த முறையில் அவங்க வழிபட்டால் போதுமானது. அந்த இடத்துல இந்த நிறங்கள் இதெல்லாம் வந்து நீ சேர்க்கறது வந்து நம்ம எப்படிங்கிறத அந்த முறைப்படி நம்ம பார்த்துக்கலாம். அவங்களே ஒரு நிறங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. பட் அது மஸ்ட் இல்லை. பட் ஆனால் இந்த சப்தகன்னியர் வழிபாடு இதெல்லாம் ஒரு மஸ்ட்டாகவே சொல்லியிருக்கு. கண்டிப்பாக அதெல்லாம் செய்யணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஆனால் அவங்க குல வழிபாடு படி பண்ணிட்டு வரதா நல்லது. இதில் குழப்பங்கள் வரவங்களுக்கு இது ஒரு சரியான விளக்கமாக இருக்க முடியும். இந்த நாட்டார் வழிபாடில் என்னென்ன தெய்வங்கள் வருதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இந்த நாட்டார் வழிபாடில் வரக்கூடிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அம்மன், பூவாத்தாள், பட்டத்தாள், அருந்தவம், காத்தாயி, பச்சையம்மன், பூங்காவனம். இதுக்கு என்னென்னா வந்து ஒரு விவசாயி வந்து அவருக்கு 7 பெண்கள் இருந்ததாகவும், அந்த 7 பெண்களுக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லிட்டு மணலில் சிவலிங்கத்தை பிடித்து வழிபட்டதாகவும், அப்போ அதில் அந்த காத்தாயை மட்டும் காட்டுக்குள் காணாமல் போகிறதாகவும், அரக்கர்கள் துன்புறுத்துறதுனால வரும்போது குழந்தையோடு வந்ததாகவும், அந்த குழந்தை தான் வந்து அந்த குழந்தை மேலே எல்லாரும் 6 பேர் சந்தேகப்படுறதுனாலும் காத்தாயம்மன் தீக்குளித்ததாகவும், அப்போ சிவபெருமான் தோன்றி உங்கள் 7 பேருக்குமே வந்து சப்தகன்னியர்னு சொல்லிட்டு உங்களை எல்லாரும் வழிபடுவாங்கன்னு சொல்லி அவங்க 7 பேருக்குமே வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணதாகவும் ஒரு கருத்து இருக்குது. அதுவும் ஒரு பெரிய வரலாறாக இருக்குது. பட் அது வழிபாட்டுக்கு அது வந்து நமக்கு இவ்வளோ வரலாறு தேவையானது இல்லை. இந்த மாதிரி நாட்டார் வழிபாட்டில் இந்த 7 அம்மனை வழிபடுறாங்க. இந்த 7 அம்மனுமே வேறு இடத்துல தனித்தனியாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அம்மனாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப விசேஷமான விஷயம். இப்போ நாகாத்தம்மன் கேள்விப்படுறீங்க. நாகாத்தம்மன் அது பாம்பை தான் நினைப்பாங்க. காத்த அம்மன் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் வந்து ஒரு முறை குருஜி சொன்னார். ஸோ நாகாத்தம்மன், அப்புறம் அங்காளம்மன், முத்துமாரியம்மன், கருமாரியம்மன், அங்காள பரமேஸ்வரி அம்மன், இந்த மாதிரி தனித்தனி சக்திகளாக அவங்கவுங்க அதை வழிபடும் போது அவங்கவுங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாகவும் அமைகிறது. இப்போ இவங்க வந்து இந்த நாட்டார் வழிபாட்டில் இந்த தெய்வங்களை தான் தனித்தனியாக வழிபடுறவங்க இருக்காங்க, மொத்தமாக வச்சு குலதெய்வமாக வழிபடுறவங்க, மொத்தமாக வழிபாடு பண்ணி அதுக்கு பள்ளையம் போட்டு அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வச்சு எல்லாமே சைவ வழிபாடாக தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு இடத்துல இந்த அம்மனை தனிப்பட்ட முறையில் வழிபடுற இடத்துல சில இடத்துல அசைவ வழிபாடு இருக்குது. இதில் வந்து அந்த குலத்தில் என்னத்தை ஃபாலோ பண்ணாங்களோ அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ போய் எல்லாத்தையும் உடச்சி மாற்றி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இதை பண்ணுங்க அதை பண்ணல. நான் எக்ஸ்ட்ரா வந்து நான் தேடி எடுத்த விஷயங்கள் இந்த தேங்காயில் விளக்கேற்றுறது, அப்புறம் 7 சுவாமிக்கு தனித்தனி தேங்காய், தனித்தனி தீபம், மண்ணகலில் புது மண்ணகலில் தான் ஏற்ற சொல்லியிருக்கு. தீபங்களில் முக்கியமாக இழுப்பெண்ணெய் நல்லெண்ணெய் தான், நெய்யை சேர்க்க வேண்டாம்னு சொல்லியாச்சு. அதில் இது சேர்த்து அந்த மாதிரி விளக்கேற்றுறது. 7 கண்டிப்பாக எலுமிச்சம்பழத்தை யூஸ் பண்ணணும்னு 7க்கான ஆடைகள் சொல்லியாச்சு. இந்த வழிபாட்டு முறை தனித்தனி மந்திரங்கள் இருந்தாலும் நான் சொல்லிட்டேன். ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுங்கள், க்ளீம் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது பலன்கள் நல்லாவே இருக்கும். அதில் மாற்றம் இல்லை. இந்த பதிவுக்கு முன்பும் இதை இறையர்கள்ட்ட உத்தரவு வாங்கி தான் இந்த பதிவு போடுறேன். ஏன்னா வழிபாட்டு முறைகளை சொல்லும்போது ஆரம்பத்துலேருந்து நமது ஆன்மீக குறிப்புகள் புக்கில் பார்த்திங்கன்னா அப்போவே ஹோரையை பற்றியெல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். 2004 ஃபஸ்ட்டு பதிப்பு வரும்போது அப்போவே நிறைய பரிகாரங்கள் சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கி தான் சொன்னோம். அதில் தான் அந்த பரிகாரங்கள் பலிக்க ஆரம்பிச்சுது. அந்த புஸ்தகத்தில் இருக்க 400 பரிகாரங்களுமே சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கின பரிகாரங்கள் தான். சிலதெல்லாம் கொஞ்சம் பரிகாரங்கள் வேடிக்கையாக கூட இருக்கும். அது மாதிரி இதுவுமே வந்து பதிவுக்கு முன்பு சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கி நல்ல ஹோரையிலே நல்ல நேரத்திலே பதிவு செய்யப்படுகிறது. பயன்படுத்துங்க. இதில் நிறையா சந்தேகங்கள் கண்டிப்பாக வரும். ஏன்னா விளக்கேற்றினா கூட என்ன விளக்கு, என்ன திரி, என்ன எண்ணெய், இப்படி கேள்வி இப்போல்லாம் நிறைய வருது. அது எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சமீப காலமாக அந்த மாதிரி பல சந்தேகங்கள் வருது. ஸோ வந்து இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக விளக்கம் சொல்கிறேன். மேக்ஸிமம் நான் ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவிலே சந்திப்போம். நன்றி.